கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 23 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்தி ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்காக எல்லா வேலையும் ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே தீபாவும் இருக்காங்க. சார் ஆல்பம் லான்ச் பண்ணிடலாமா அப்படின்னு அங்கே ஒர்க் பண்றவர் கேட்கவும் கார்த்திக்கும் ஓகே சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கூடவே சேர்ந்து தீபாவும் சாமி கும்பிடுறாங்க. கடவுளே எல்லாமே நல்லபடியா முடியணும், எப்படியாவது இந்த சவாலில் கார்த்திக் சார் ஜெயிக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு தீபா வேண்டிக்கிறாங்க. சாங் ரிலீஸ் ஆனதுமே கார்த்தி வீட்டில் இருக்க எல்லாரும் மொபைலை கையில் எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரத்துக்கிட்ட ஒர்க் பண்றவர் சார் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ ரிலீஸ் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கவும், அதான் பண்ணிட்டான்ல சார், ஆனா தரமா இருக்கணும்ல, ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற ஆல்பம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு ஒர்க் பண்றவர் கேட்கவும், சரி அந்த பாட்டை ப்ளே பண்ணி என்னத்தை கிழிச்சு வச்சிருக்கான்னு பார்ப்போம், என்ன ராமூர்த்தி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், சரிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை ப்ளே பண்றாங்க. அந்த சாங்கை கேட்டதுமே சிதம்பரத்துக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு டக்குன்னு அந்த சாங்கை ஆஃப் பண்ணி கையில் எடுத்து ராமமூர்த்தி கையில் கொடுத்துட்றாங்க. ஆஹா பாட்டு பட்டையை கிளப்பும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராமமூர்த்தி. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி, அருண், மீனாட்சி, அருணாச்சலம்னு எல்லாரும் ரொம்பவே ரசித்து அந்த சாங்கை கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா கார்த்திக் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிருவாமா, இந்த குரல் கண்டிப்பாக இந்தியாவே கலக்க போதுமா, கார்த்திக் கரெக்டாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கிறாங்க அருண். ஆமாப்பா இப்படி தான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியலங்கிறாங்க அபிராமி. அதான் இப்போ கார்த்தி வந்துடுவான்ல, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அருண். நாச்சியா நம்ம பையன் ஆடியோ ஃபீல்டையும் நின்று காட்டிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாங்க அருணாச்சலம். தீபா பாடும்போதே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு மீனாட்சி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா நம்ம பையன் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு நான் ஏன் சொல்கிறேன்னு. அவன் அதிர்ஷ்டக்காரங்க, கூடவே அவன் நல்லா யோசிக்கிற அறிவோடையும் இருக்கான், உழைக்கவும் அவன் தயங்குறதில்ல, அப்புறம் அவன் ஜெயிக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா கார்த்தி அதிர்ஷ்டக்காரர் தான், இல்லைனா தீபா மாதிரி ஒரு பொண்ணு அவருக்காக வந்து சேருவாளா அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா எப்படி பாடியிருப்பா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டி கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட சவால் விட்டார்ல, அந்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, கேட்டு பாரு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை கூப்பிட்டு அந்த சாங்கை கேட்க சொல்றாங்க. அவரும் கேட்டு பார்த்துட்டு இந்த பாட்டு செமையா ஹிட் ஆக போகுது, இந்த வாய்ஸ் செமையா இருக்கு, அந்த பொண்ணுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, கண்டிப்பா இந்த வாய்ஸ்க்கு வியூஸ் பிச்சுக்கும், சொன்ன மாதிரியே சேலஞ்சில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு வெளியாட்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபா 2 பேரும் கார்ல வந்து இறங்கிடுறாங்க. இவங்கள பார்த்ததுமே அபிராமி வேகமா கார்த்தி பக்கத்துல போறாங்க. கார்த்தி நீ ஜெயிச்சிட்டடா, பாட்டு கேட்டோம் வேற லெவல்ல இருக்குங்கிறாங்க அருண். ஒரே நாள்ல ரெக்கார்டிங் முடிச்சு ரிலீஸ் பண்ண மாதிரியே தெரியல, கலக்கிட்டேங்கிறாங்க. கார்த்தியும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆமா கார்த்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு, பெரியவங்களும் ரசிப்பாங்க, இப்ப இருக்கிற பசங்களும் ரசிப்பாங்க, அதுக்கேத்த மாதிரியான ஒரு பாட்டு, முக்கியமா அந்த பொண்ணோட குரல் எவ்வளோ அழகா பாடியிருக்கா, நம்ம வீட்டு கச்சேரியில கேட்டப்ப கூட நான் இவ்வளோ ரசிச்சு கேட்கல, ஏதோ பாட்டு நல்லா பாடுறாங்கிற மாதிரி தான் என் நினப்பில் இருந்துச்சு, ஆனால் இப்போதான் அந்த பொண்ணோட வாய்ஸில் இவ்வளோ ஜீவன் இருக்கிறதையே நான் உணர்றேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கும் போதே எனக்கு தோணுச்சுமா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், புரியுதுப்பா, அதனால தான் இவ்வளோ தைரியமா சிதம்பரம் மாதிரி ஒரு ஆளையே எதிர்த்து நின்று நம்பிக்கையோட சாதிச்சு காட்டியிருக்க அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், நிஜமா சொல்லணும்னா ஆத்மாவை தொடுற மாதிரியான ஒரு குரல் மாங்குறாங்க, கரெக்டாக சொன்னீங்க மாங்குறாங்க அருண். ஒரு சில சிங்கர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி குரல் அமையும், அந்த மாதிரி ஒரு சிங்கர் தான் இந்த பொண்ணு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. ஆளுக்கு தீபா குரலை ரசிச்சு பேசிட்டு இருக்காங்களே, ஒண்ணுமே புரியலையே, எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் மீனாட்சி தீபா கிட்ட அப்படியே கஞ்சாட காட்டுறாங்க. எப்படி உன் வாய்ஸை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க பாருங்கிற மாதிரி. ரெக்கார்டிங் முடிஞ்சதுமே அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அபிராமி கேட்கவும், நான் இன்னும் எதுவுமே வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல கார்த்தி, நீங்களே வந்து சொன்னாலும் எல்லாரும் எப்படி எக்ஸைட் ஆகுறாங்கன்னு பார்க்கலான் தான் ஆசையா இருந்துச்சு, சாரி அத்தை, பல்லவியை நான் தான் ஸ்டுடியோ கூட்டிட்டு போனேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், என்ன மீனாட்சி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் அந்த பொண்ணை பார்த்துருப்பேன்லங்கிறாங்க அபிராமி. அவசரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியலத்த, ஸ்டுடியோவில் கார்த்தி செம்ம டென்ஷனாக இருப்பாருங்கிறதுனால தான் அந்த பொண்ணை டைமுக்கு ஸ்டுடியோக்கு அழைச்சிட்டு போகணுன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டேங்கிறாங்க மீனாட்சி. நீ பண்ணதும் சரிதான், இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் அந்த பொண்ணு பாட வந்ததே பெரிய விஷயம், நீ பாட கூட்டிட்டு போனது நல்ல விஷயம்தான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தியா, நமக்கு மேலே கிரிமினலாக இருப்பாளுக்கு போல இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அவங்க பாடி முடிச்சதுமே கிளம்பிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னை பாட கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, என் முகத்தை காட்டவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, என்னப்பா இது இப்படி ஒரு குரல் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அது ஒரு கிஃப்ட் இல்லையா, அதுக்கான அங்கீகாரத்தையும் நீ வாங்கி கொடுத்துருக்க, அதை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம், அந்த பொண்ணு ஏன் இப்படி ஒழியணும் அப்படின்னு அருணாச்சலம் கேட்கவும், அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல, நான் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு அவங்க முகத்தை காட்டணும்ப்பாங்கிறாங்க கார்த்தி. அச்சச்சோ தீபா இப்போ மட்டும் உண்மையை சொல்லிட்டானா மொத்த குடும்பமும் ஏற்றுக்கும் போல இருக்கே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு அபிராமி சொல்லவும் எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. மீனாட்சி தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா பார்த்தல்ல எல்லாரும் உன் குரலை எவ்வளோ ரசித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு,
நான் சொன்ன மாதிரி அத்தையும் உன்னை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பேசாமல் இந்த டைமில் உண்மையை சொல்லிடுங்கிறாங்க மீனாட்சி. என்னை அத்தை ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏதோ யாரோ அவங்க பல்லவிங்கிற குரல்னால உண்மையாக அவங்க ஃபீல் பண்ணுறத சொன்னாங்க. ஆனால் ஏன் குரல்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவங்க அந்த குரலையும் வெறுப்பாங்க. பிரச்சனை தான் பெருசாக வெடிக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு வந்துடும் என் மனசு சொல்லுதுக்கா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு ஃபர்தா போட்டு வந்தால் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கார்த்தி ஏன் தீபாவை சந்தேகப்படவே மாட்டேங்கிறா? ஒருவேளை அவள் இதுக்கெல்லாம் வேர்த் இல்லைன்னு அவனே நம்புறானோ? அச்சச்சோ, இப்படியெல்லாம் போய் பாடுவான்னு தெரிஞ்சது தான் நானே முந்திக்கிட்டு தீபா தான் பல்லவின்னு அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பேனே. இப்போ பாட்டை பாடி வேற முடிச்சிட்டாளே. இதில் வீட்டில் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு வேற புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் மட்டும் போய் நான் உண்மையை சொன்னேன்னா கோகிலா பாட்டி சொல்கிற மாதிரி குடும்பம் மொத்தமும் தலையில் வச்சு தான் தீபாவை கொண்டாடுவாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும் அது நடந்துடும் போல இருக்கே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சு மண்டை காஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எடுக்காமல் கட் பண்ணி விட்டுறாங்க. இவர் வேற கால் பண்ணுறாரு, தீபா வேற பாட மாட்டான்னு நம்பிக்கையாக சொல்லியிருந்தோம், என்ன சொல்வாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே கண்டுக்காத மாதிரியே இருந்துட வேண்டியதான் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் விடாமல் சிதம்பரம் இன்னொரு வாட்டி கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா அப்பா அட்டன் பண்ணுறாங்க. போச்சு இந்த ஆள் விடமாட்டான் போல இருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எடுக்க மாட்டேங்கிறா. அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு சிதம்பரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா அட்டன் பண்ணி ஹலோ சாருங்கிறாங்க. என்ன நீயும் கூட்டு காலவானியா? உன்னை அனுப்பி எனக்கு சாதகமாக பேச வச்சு என்னைய திசை திருப்பிட்டீங்களே அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், என்ன சார் நீங்கள், உங்களுக்கு மேலே நான் கடுப்பில் இருக்கேன், என்ன போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு கேட்கவும், சந்தேகப்படாமல் வேற என்ன பண்ணுறது? ஆஸ்கர் அவார்டு கொடுக்க சொல்கிறியா? நான் முதல்ல ஃபோன் பண்ணப்போ ஏன் ஃபோன் எடுக்கலை, என்ன பதில் சொல்கிறதுன்னு கார்த்திகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், ஏன் சார் நான் திரும்ப கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு என்றைக்குமே அவன் தான் முதல் எதிரி சார், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்களா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், கார்த்திகோட பண்டாடி பாடவே வாய்ப்பில்லைன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி அவள் பாடினா, இது அவ குரல் தானே அப்படின்னு கேட்கவும், சார் அவள் இன்னும் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லலை, ஒரு ஃபர்தா போட்டு போய் பாடிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ஃபர்தா போட்டு பாடிட்டு வந்துட்டாளா? இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? அவள் பாட வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன நீ, நான் போய் அதை நம்பின பாரு, என்ன சொல்லணும், அந்த ஆல்பம் மட்டும் ஹிட் ஆச்சு அவ்வளோதான், ஃபீல்டில் ஒருத்தன் என்ன மதிக்க மாட்டான் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, ஹிட் ஆனாதான் சார்ங்கிறாங்க ஐஸ்வர்யா. 1000 போல இருக்கே, அந்த ஆல்பம் மட்டும் ஹிட் ஆகிட்டா 40 வருஷமாக நான் பார்த்து கட்டினேன் என் கோட்டை ஒரே நாளில் தவிடிப்படி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லவும், சார் அப்படி மட்டும் ஆயிடக்கூடாது சார், ஏதாவது பண்ணணும், ஒரு வேளை ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கும். அதை நான் பார்த்துக்கிறேன், நான் போய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி முதல்ல ஃபோனை வேஸ்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சிதம்பரம். ஃபர்தா போட்டு போய் பாடிட்டு வந்தாலாம், இவ சொல்கிறது நம்பின பாரு. டே கார்த்தி, எங்கிட்ட மோதி என்னோட அஸ்திவாரத்தையே களைச்சு பார்க்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டல, உன்னை விடவே மாட்டேன், உன்னை வேரோடு பிடுங்கி ஏறிடுறேன் அப்படின்னு சிதம்பரம் பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த சாங்காக வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தீபாவும் வராங்க. என்ன சார் இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்கவும், எப்படிங்க தூக்கம் வரும், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான், இந்தாங்க நீங்களும் பாருங்க அப்படின்னு லேப்டாப்பை தீபா கையில் கொடுக்குறாங்க. தீபாவும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, நிறைய கமெண்ட்ஸ் சொல்லி வச்ச மாதிரி வாய்ஸை பற்றியே சொல்லியிருக்காங்க. சரிங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியன் ஆல்பத்தை பற்றி சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், நல்லா தான் சார் இருக்குங்கிறாங்க தீபா. என்னங்க பதில் இது, சிம்பிளாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கே மைண்டில் அதான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், பாட்டு நல்லா தான் இருந்துச்சு, அம்மா சொன்ன மாதிரி எல்லா ஏஜுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, பார்த்தீங்களா சார் பாட்டு நல்லா இருக்குன்னு சிம்பிளாக சொல்லிட்டு, ஆனால் பல்லவியோட வாய்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக டீம் ஒர்க் தானே சார் அப்படின்னு தீபா சொல்லவும், கார்த்தி அப்படியே சிரிக்கிறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறீங்க அதான் சிரிச்சேங்கிறாங்க. என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும், கரெக்டு தான், டெஃபினட்டாக இது டீம் ஒர்க் தான், ஆடியன்ஸ் எல்லாம் எதை சொல்கிறாங்களோ அதை நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கிறாங்க தீபா. இல்லைங்க, பல்லவியோட வாய்ஸை ஓப்பனாக பாராட்டினதா என்னங்கிறாங்க கார்த்தி. இது என்ன சார் வம்பா இருக்கு, நீங்கள் ரசிக்கிற மாதிரியே அந்த குரலை நானும் ரசிக்கணுமா அப்படின்னு தீபா கேட்க, என்னங்க சீரியஸாக சொல்கிறீங்களா, ஏங்க பல்லவி வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆஹா ஓஹோ நல்லா தோணலை அப்படின்னு தீபா சொல்ல, நிஜமாவா என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நான் இந்த சவாலை ஜெயிச்சிருவேன் நம்பிக்கையோட இருக்கீங்க, இப்போ போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, சவாலில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சார், அதான் பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் பல்லவியோட குரல் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேங்கிறாங்க தீபா. லைட்டாக யாரோ பொறாமையில் பொங்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறாங்க கார்த்தி. யதார்த்தத்தை சொன்னால் பொறாமையா, இதுக்கு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேங்கிறாங்க தீபா. அப்படியா, எங்கள் அம்மா பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ, உங்கள் 2 பேத்துக்கும் இருக்கிற கோல்டு வாரி எப்போ தான் முடியுமோ தெரியலங்கிறாங்க கார்த்தி. சார் நான் எப்பவுமே அத்தையே நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்க சார் அப்படின்னு தீபா சொல்ல, உடனே கார்த்திக் ஒரு கால் வரவும் கார்த்தி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
திரும்பவும் அந்த ஃபோனில் பல்லவியோட வாய்ஸை பற்றி யாரோ கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி பதில் சொல்கிறாங்க. உடனே தீபாவையும் அப்படியே சைடில் பார்க்குறாங்க. தீபா கடுப்பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே கார்த்தி, சார் சிக்னல் சரியாக கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இப்போ சிக்னல் கரெக்டாக கிடைக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தீபா எப்படி பேசுகிறாரு, அத்தையோட எனக்கு கோல்டு வரான், என் குரலை பற்றி இவர் என்னெல்லாம் யோசிக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்க தானே இப்படியெல்லாம் கேட்டேன். வெளிப்படையாக என்னால் கேட்க முடியாது இப்படி கேட்டேன். என்னோட குரல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லேப்டாப் எடுத்து திரும்பவும் அந்த சாங்க்கு வந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.